அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அரசனை போல கோலோற்றக்கூடிய ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் வீட்டில் இருக்காரு. செலவுகளை கட்டுப்படுத்த எவ்வளவு நீங்கள் முயற்சி செய்தாலும் கூட அதிலிருந்து உங்களுக்கு சிறு தோல்விகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதிரையும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி நிறைய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வீடியோக்களை பார்த்து ரசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் கீழே சிம்மம் என்று பதிவிடுங்க. இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் சிறப்பான பலன்களையே சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்குது. வியாபாரத்தில் எதிர்பாராத வெற்றி உங்களை வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. போட்டி போட்டு தொழிலில் வெற்றி கண்டு எதிரிகளை பொறாமைப்பட வைப்பீங்க. போட்டி பந்தயங்களில் மிகப்பெரிய லாபத்தை அடைவீங்க. கமிஷன் வியாபாரத்தில் பொருளாதார வரவு அபரிவிதமானதாக இருக்கும். புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்களில் புதிய ஆர்டர்களை பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக பெரிய வருமானத்தை பெறுவீங்க. குரு 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துல இருக்காரு. உறவினர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொந்த பந்தங்களால் மன மகிழ்ச்சி அடைவீங்க. சுக்கிரன் 9ஆம் வீட்டில் இருக்காரு. கலைத்துறையினருக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஐடி ஊழியர்களும் கணிசமான பலன்கள் பெறக்கூடிய நாட்களாக இந்த வரக்கூடிய நாட்கள் இருக்கும். சனி 7ஆம் வீட்டில் இருக்காரு. துணி வியாபாரிகள் துணி போடு தொழிலில் இறங்கி அதிக மேன்மை அடைவாங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு எதிரிகள் வாயெடுத்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகிறது என்று தான் சொல்லணும். அதே போல் ராகு 8ஆம் வீட்டில் இருக்காரு. தேவையில்லாத செலவுகளால் கையிருப்பு கரையலாம். கேது 2ஆம் வீட்டில் இருக்காரு. வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த வில்லங்கங்கள் விலகி போகும் என்று சொல்லலாம். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்கள் யார்கிட்டையும் வம்பு வழக்கு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வம்புக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வம்பு உங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து விடலாம். முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு உண்டாகும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசி அதிபதி சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் என்று தான் சொல்லணும். புதிய கூட்டு தொழில் முயற்சி பலிதமாகும். தொழில் வியாபாரம் வேலையில் ஏற்பட்ட பின்னடைவுகள், சக பணியாளர்களால் ஏற்பட்ட இன்னல்கள் எல்லாம் அகலும். மே 1, 2024 முதல் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறதால பிரிந்த தம்பதிகள் கூட மகிழ்ச்சியாக இருப்பாங்க என்று சொல்லப்படுது. குடும்ப தேவைகள் உங்களுக்கு எல்லாமே பூர்த்தியாகுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள், மறுமண முயற்சிகள் பலிதாகும். வீடு, வயல், தோட்டம், மனை வாங்குவதில் நிலவிய சட்ட சிக்கல்கள் கூட தீர்ந்து போகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடைப்பட்ட கட்டுமான பணிகள் கூட துரிதமாக நடக்கும். கண்டக சனியால் ஏற்பட்ட உடல் உபாதைகள் அகலும். வழக்குகள் சாதகமாகும். தேவைக்கு பணம் உங்களுக்கு கிடைக்கும். விண்ணப்பித்த கடன் தொகைக்கு ஒப்புதல் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேல் விழுந்த களங்கம் அகலும். சிலருக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடப்பெயர்ச்சி உண்டாகும். இது மட்டும் இல்லாமல் உடல் அசதி இருக்கும். குல இஷ்ட தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். பிரார்த்தனை வேண்டுதல்கள் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய வழிபாடை முழுமையாக செய்து வாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே இந்த ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வரப்போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுகமான வாரமாக கூட அமையும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும்.
வேலையை பொறுத்தவரை புதிதாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழிலை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்காக கொண்டு செல்வீங்க. அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து போகும். மேலும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அலைசி ஆராய்ஞ்சு அதற்கு பிறகு அதில் காலடி எடுத்து வைக்கிறது இன்னமும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நீங்கள் எதையும் செய்யாமல் இருக்கிறது மிகவும் நல்லது. குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய வாரமாகத்தாங்க இந்த வாரம் அமைய போகுது. வேலையில் உணர்ச்சிகளுக்கு இடமளிக்காமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது. நீங்கள் செய்த முந்தைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கு இருந்த பழைய உடல் பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய செயல்திறன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நினைத்த இலக்கை அடைய உதவிகரமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை தினமும் உச்சரித்து வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த நாட்கள் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய பணியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனதிற்கு பிடித்தாறு போல வேலை செய்ய முடியலையே அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குறையாக இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மனதிற்கு பிடித்தாறு போல வேலையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். திடமான மனம் இல்லாததால் உணர்வு மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய மனதை நீங்கள் திடமாகவும் தைரியமாகவும் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. விரைவாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசை இருக்கலாம். ஆனால் அதற்கான தவறான வழிகளில் செல்லாமல் நேர் வழியில் செல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவேறும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியை காண நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நண்பரை நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்க போகிறோம் என்கிற எண்ணம் இதய துடிப்பை உங்களுக்கு அதிகரிக்கும். வேலையில் மற்றவர்களை கையாளும் போது அறிவும் பொறுமையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. எப்படி இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் நேரத்தை கவனிக்காவிட்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்ணாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் 3. அதிர்ஷ்டமான நிறம் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் புதன் காயத்ரி மந்திரத்தை காலையில் 11 முறை பாராயணம் செய்வதன் மூலமாக வேலை தொழிலில் ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு மிக பெரும் நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே சந்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் மன தைரியத்தோடு இருப்பீங்க என்றே சொல்லலாம். 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனும் 8ஆம் வீட்டில் ராகுவும் சூரியனும் இருப்பது போல மாத தொடக்கத்தில் மோசமான மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா கூட அதன் விளைவாக உங்களுக்கு பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் அதை அனைத்தும் சரி செய்யும். மாதத்தினுடைய முற்பகுதியில் 7வது வீட்டில் சனியும் செவ்வாயும் இருக்கிறதால உங்களுக்கும் உங்களது வணிக கூட்டாளர்களுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மிகவும் நல்ல காலகட்டமாகத்தான் இனி வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். இது உங்களது உறவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வது சிறப்பானது. சுக்கிரன் ராகு மற்றும் சூரியன் 8வது வீட்டில் உங்களது கட்டணங்களுடன் உங்களது செலவுகள் மிக விரைவாக விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 8வது வீட்டில் இவர்கள் இருக்கிறதால தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். நிதி நிலைமை மோசமடையக்கூடும் என்றெல்லாம் சொல்லப்படுது. துரித உணவுகளுக்கு பதிலாக நன்கு நீங்கள் வீட்டில் சமைத்த உணவுகளை உண்பது மிகவும் நல்லது. சில சிக்கல்களை தவிர்க்க இது உதவும். இப்படியாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் மேற்கொள்ளணும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.